என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பேரபோலால் இருக்கக்கூடிய 4 டைப்ஸினுடைய ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணாமல் எப்படி ஈஸியாக ஞாபகிக்கலாம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், பேரபோலால் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் பாருங்கள், டைப்பில் பாருங்கள். ஃபஸ்ட்டு டைப் பேரபோலா ஓப்பன் ரைட் வேர்ட்ஸ். ஃபஸ்ட்டு உங்களுக்கு படங்க கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு நான் ரஃபாக உங்களுக்கு டயக்ராம் வரைஞ்சி காமிக்கிறேங்க, நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கோங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். பேரபோலா ஓப்பன் ரைட் வேர்ட்ஸ்னால் இதுதான் நமக்கு ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரைட் வேர்ட்ஸ், புரியுதுங்களா? அப்போ கர்வ் நம்மளுக்கு இப்படி வரும். இதுதான் பேரபோலா ஓப்பன் ரைட் வேர்ட்ஸ் ஃபஸ்ட்டு டைப், புரியுதுங்களா? அடுத்து செகண்ட் டைப் பாருங்கள், பேரபோலா ஓப்பன் லெஃப்ட் வேர்ட்ஸ். அப்போ என்ன பண்ணணும்னா அதே மாதிரி நல்லா கவனிச்சுங்க. இங்கே என்னென்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது என்னென்னா ஒய் ஆக்சிஸ். லெஃப்ட் வேர்ட்ஸுங்கும் போது இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடுங்களா. அப்போ இதுதான் பாருங்கள் கர்வ் நம்மளுக்கு இப்படி வரும், பேரபோலா ஓப்பன் லெஃப்ட் வேர்ட்ஸ், புரியுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு டைப் ஓப்பன் ரைட் வேர்ட்ஸ், செகண்ட் டைப் ஓப்பன் லெஃப்ட் வேர்ட், தேர்ட் டைப் பாருங்கள் ஓப்பன் அப் வேர்ட்ஸ். அப்போ அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஃபஸ்ட் வரைஞ்சிக்கணும். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது என்னென்னா ஒய் ஆக்சிஸ். ஓப்பன் அப்வேர்டுங்கும் போது பாருங்கள் இப்படி வரும். இதுதான் ஓப்பன் அப்வேர்டு. உங்களுக்கு புரியிருக்காக ரஃபாக வரைஞ்சி காமிக்கிறேன். உங்களுக்கு டயக்ராம்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள் பேரபோலா ஓப்பன் டவுன்வேர்ட்ஸ். அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிக்குங்க. ஓப்பன் டவுன்வேர்டுங்கும் போது நம்மளுக்கு என்னன்னா இப்படி வரும். இதை ஓப்பன் டவுன்வேர்டு, புரியுதுங்களா? இப்போ 4 டைப்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு டைப் என்னென்னு பாருங்கள், பேரபோலா ஓப்பன் ரைட் வேர்ட்ஸ், பேரபோலா ஓப்பன் லெஃப்ட் வேர்ட்ஸ், பேரபோலா ஓப்பன் அப்வேர்ட்ஸ், பேரபோலா ஓப்பன் டவுன்வேர்ட்ஸ். மொத்தம் 4 டைப்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இந்த 4 டைப்பினுடைய ஈக்குவேஷன் பாருங்கள், y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax, y ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ax, x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay, x ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ayன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி மனப்பாடம் பண்ணாமல் ஈஸியாக ஞாபகிக்கிறதுன்னு சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுத சொன்னாங்கன்னா இந்த மாதிரி இந்த படத்தை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட் எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு 4aன்னு எழுதிக்கலாங்க. பாருங்கள், இங்கே 4aன்னு ஃபஸ்ட் எழுதி வச்சுக்கலாம். எழுதுனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கர்வ் எந்த ஆக்சிஸ்குள்ளே இருக்குது பாருங்கள். இந்த கர்வ் எக்ஸ் ஆக்சிஸ்குள்ளே தான் இருக்குது. நல்லா கவனிங்க பார்க்கலாம். இந்த கர்வ் எந்த ஆக்சிஸ்குள்ளே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்குள்ளே இருக்குங்களா. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் 4aன்னு கொடுத்துருங்க. இந்த கர்வ் எக்ஸ் ஆக்சிஸ்குள்ளே இருக்கிறனால இங்கே எக்ஸ் கொடுங்க. இந்த கர்வ் பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸ்குள்ளே இருக்குது. ஆனால் என்ன எக்ஸ் ஆக்சிஸ் பாருங்கள், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸா, நல்லா கவனிங்க. இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்குள்ளே தான் இந்த கர்வ் இருக்குது. அதனால் என்ன மைனஸ் எக்ஸ் கொடுங்க. இந்த கர்வ் பாருங்கள் என்ன ஆக்சிஸ்குள்ளே இருக்குது பாருங்கள், ஒய் ஆக்சிஸ்குள்ளே இருக்கிறதுனால இங்கே ஒய் கொடுத்துட்டோம். இந்த கர்வ் ஒய் ஆக்சிஸ்குள்ளே இருக்குது, ஆனால் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னால மைனஸ் ஒய் கொடுத்துட்டோம், புரியுதுங்களா? இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுறோன்னு பாருங்கள். படத்தை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடுறேன். படத்தை வரைஞ்சிட்டு அந்த கர்வ் என்ன ஆக்சிஸ்குள்ளே இருக்குன்னு பார்க்குறேன். அந்த கர்வ் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் ஆக்சிஸ்குள்ளே இருக்கிறனால ப்ளஸ் எக்ஸ், இந்த கர்வ் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறனால மைனஸ் எக்ஸ், இந்த கர்வ் ப்ளஸ் ஒய் ஆக்சிஸ்குள்ளே இருக்கிறனால ப்ளஸ் ஒய், இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒய் ஆக்சிஸ்குள்ளே இருக்கனால மைனஸ் ஒய்னு கொடுத்துட்டேன். இப்போது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் எது மிஸ் ஆகிருக்கு பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்குது, எது மிஸ் ஆகிருக்கு, ஒய் மிஸ் ஆகிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுன்னு எழுதிடுங்க. எது மிஸ் ஆகிருக்கு அதை ஸ்கொயர் கொடுத்து எழுதிடணும். இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது, எது மிஸ் ஆகிருக்கு பாருங்கள், ஒய் மிஸ் ஆகிருக்கு. அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுன்னு எழுதிடுங்க. அடுத்த இந்த இடத்துல பாருங்கள் ஒய் இருக்குது, எது மிஸ் ஆகிருக்கு பாருங்கள், எக்ஸ் மிஸ் ஆகிருக்குங்களா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுன்னு எழுதிடுங்க. இங்கே ஒய் இருக்குது, எது மிஸ் ஆகிருக்கு பாருங்கள், எக்ஸ் மிஸ் ஆகிருக்கு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுன்னு எழுதிடுங்க. இதுதான் ஈக்குவேஷன். y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax தான் ஓப்பன் ரைட் வேர்டுனுடைய ஈக்குவேஷன். y ஸ்கொயர் ஈக்குவல் டு -4axங்கிறது பார்த்தீங்கன்னா ஓப்பன் லெஃப்ட் வேர்டுனுடைய ஈக்குவேஷன். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ayங்கிறது ஓப்பன் அப் வேர்டுனுடைய ஈக்குவேஷன். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ayங்கிறது பார்த்தீங்கன்னா ஓப்பன் டவுன் வேர்டுனுடைய ஈக்குவேஷன். இப்போ படத்தை வச்சுட்டு நம்ம ஈக்குவேஷன் வரைஞ்சோம். சப்போஸ் இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு படம் வரைய சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குங்களா, அந்த ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ்குள்ளே தான் அந்த கர்வ் வரும். அப்போ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். படத்தை வச்சுட்டு ஈக்குவேஷன் எழுத தெரியணும். ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சுட்டு படம் வரைய தெரியணும். நல்லா கவனிங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4axன்னு கொடுத்துட்டாங்கன்னா படம் எப்படி வரையணும்னா ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கக்கூடிய எக்ஸை டிக் பண்ணிக்கணும். அந்த எக்ஸ் ப்ளஸ் எக்ஸா மைனஸ் எக்ஸான்னு பார்க்கணும். என்ன எக்ஸுக்கு பாருங்கள் மைனஸ் எக்ஸ். அப்போ மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் எங்கே வரும் பார்த்தீங்களா, இங்கே தான் வருங்க. அப்போ என்னென்ன இந்த படம் ஓப்பன் லெஃப்ட் வேர்டில் வரும்னு இதை வச்சு தெரிஞ்சுக்கணும். இந்த கர்வ் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டு அந்த கர்வ் எதுக்குள்ளே வரும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், இதில் என்னென்னா என்ன இருக்குது பாருங்கள், ப்ளஸ் ஒய் இருக்குங்களா. அப்போ ஒய் ஆக்சிஸ்குள்ளே தான் அந்த கர்வ் வரும். இங்கே பாருங்கள் மைனஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. அப்போ என்னென்னா அந்த மைனஸ் ஒய் ஆக்சிஸ்குள்ளே தான் அந்த கர்வ் வரும், புரியுதுங்களா. ப்ளஸ் ஒய்ங்கிறனால அப்வேர்டில் போகிறது, மைனஸ் ஒய்னால டவுன்வேர்டு வந்துடுது. இவ்வளவு தான். இப்போ பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் பார்த்துட்டோம், 4 ஈக்குவேஷனையும் பார்த்துட்டோம். இந்த படம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற படத்தை நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். இப்போ அடுத்து பாருங்கள் ஃபோக்கஸ்.
நல்லா கவனிங்க. ஃபோக்கஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஃபோக்கஸுங்கிறது எப்பயுமே இந்த கர்வுக்குள்ளே இருக்கிறது தான் ஃபோக்கஸ். நல்லா கவனிங்க பார்க்கலாம். இந்த கர்வுக்குள்ளே இந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா, வளைவுக்குள்ளே வர்றது பேர் தான் ஃபோக்கஸ். அப்போ வந்து வளைவுக்குள்ளே பாருங்கள், இது வர்றது இதுதான் வந்து ஃபோக்கஸ். ஃபோக்கஸோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து எஃப். நல்லா கவனிச்சிங்க. ஃபோக்கஸோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து எஃப். அப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குங்களா. அப்போது இது என்னென்னா, இது என்ன ஆக்சிஸில் கட் ஆகுது, எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணுறதுனால ஃபஸ்ட் வந்து எக்ஸ் வந்து என்ன, A,0 எஃப் ஆஃப் A,0. இதுதான் ஃபோக்கஸ் பாருங்கள். ஓப்பன் ரைட் வேர்லேருந்து A,0. இங்கே ஃபோக்கஸ் எங்கே வரும் பாருங்கள், இந்த கர்வுக்குள்ளே வர்றது பேர் தான் ஃபோக்கஸ். அப்போ இங்கே என்ன வரும், இங்கே தான் வந்து ஃபோக்கஸ் வரும். இங்கே வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னால எஃப் ஆஃப் -A,0. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து -A,0. அடுத்து பாருங்கள், அப்பர்டில் இந்த கர்வுக்குள்ளே தான் என்ன வரும்னு சொல்லியிருக்கேன், ஃபோக்கஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே தான் வந்து ஃபோக்கஸ் வரும். அப்போ இது வந்து என்னென்ன, எக்ஸ் ஆக்சிஸா ஒய் ஆக்சிஸா, ஒய் ஆக்சிஸ். அப்போ அதனால் எக்ஸ் கோஆர்டினேட் 0, ஒய் வந்து பாசிட்டிவ் ஒய்னால எஃப் ஆஃப் 0,A பாருங்கள், அதுதான் 0,A. இங்கே கர்வுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வரும். அப்போ இங்கே வந்து ஃபோக்கஸ் வருங்களா. இந்த ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 0, இது ஒய் ஆக்சிஸில் தானே இருக்குது பாருங்கள். இது வந்து ஒய் ஆக்சிஸ். என்ன ஒய் ஆக்சிஸ், நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னால எஃப் ஆஃப் 0,-A. இன்னொரு தடவை சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. எப்பயுமே இந்த கர்வுக்குள்ளே தான் அந்த ஃபோக்கஸ் வரும். இங்கே பாருங்கள் +A,0 எப்படின்னா, இங்கே பாருங்கள் இங்கே தான் எக்ஸ் ஆக்சிஸில் தான் அந்த ஃபோக்கஸ் வருது. அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் வந்து பாருங்கள் A, ஒய், அப்போ ஒய் கோஆர்டினேட் வந்து 0, அப்போ எஃப் ஆஃப் A,0. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ், அப்போ எஃப் ஆஃப் வந்து -A,0. இங்கே வந்து ஒய் ஆக்சிஸ்னால எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 0, இங்கே ஒய் வந்து பாசிட்டிவ் வரனால 0,A, இங்கே வந்து ஒய் வந்து நெகட்டிவ் வரனால 0,-A. இதுதான் ஃபோக்கஸ். ரைட் வேர்டில் பாருங்கள், இங்கே தானே ஃபோக்கஸ் வருது. அப்போ A,0. இங்கே லெஃப்ட் வேர்டில் இங்கே ஃபோக்கஸ் வரதுனால -A,0. அப் வேர்டில் பாருங்கள், இங்கே தான் ஃபோக்கஸ் வருங்களா. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 0, ஒய் ஆக்சிஸ் வந்து +A. இங்கே பாருங்கள், டவுன் வேர்டில் பாருங்கள், ஃபோக்கஸ் இங்கே வருங்களா. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 0, ஒய் ஆக்சிஸ் பாருங்கள் என்ன, நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னால 0,-A. இதுதான் ஃபோக்கஸ். அப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ்னா என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க பார்க்கலாம். ஃபோக்கஸ்க்கு ஆப்போசிட்டு தான் வரக்கூடிய லைனுக்கு பேர் தான் டைரக்ட்ரிக்ஸ். இந்த ஃபோக்கஸ்க்கு ஆப்போசிட்டாக வரக்கு பேர் லைனுக்கு பேர் தான் டைரக்ட்ரிக்ஸ். இது என்ன ஆக்சிஸில் கட் பண்ணுது பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணுதுங்களா. இதுதானே எக்ஸ் ஆக்சிஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணுதுங்களா. அங்கே பாருங்கள், படத்தை வேணால் ஸ்கெட்சில் ஒரு தடவை வரைஞ்சி காமிக்கிறேன். இது என்ன ஆக்சிஸில் கட் பண்ணுது பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணுது. அந்த எக்ஸ் ஆக்சிஸ் ப்ளஸ்ஸா மைனஸா, மைனஸ். அதனால் x = -A. ஃபோக்கஸ்க்கு ஆப்போசிட்டில் வரக்கூடிய லைனுக்கு பேர் தான் என்னென்னா டைரக்ட்ரிக்ஸ். இங்கே பாருங்கள், இதுதான் டைரக்ட்ரிக்ஸ். இந்த ஃபோக்கஸ்க்கு ஆப்போசிட் வரக்கூடிய லைனுக்கு பேர் தான் டைரக்ட்ரிக்ஸ். இது என்ன ஆக்சிஸில் கட் பண்ணுது, எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணுது. +X -X +X தான். அப்போ x = +A. அதான் x = +A. இங்கே பாருங்கள், ஃபோக்கஸ்க்கு ஆப்போசிட் வரது பேர் தான் டைரக்ட்ரிக்ஸ். இங்கே வந்து இதுதான் ஃபோக்கஸ், இதுக்கு ஆப்போசிட்டில் வரதுக்கு பேர் தான் டைரக்ட்ரிக்ஸ். இது என்ன ஆக்சிஸில் கட் பண்ணுது பாருங்கள், ஒய் ஆக்சிஸில் கட் பண்ணுது. நல்லா கவனிங்க, என்ன ஆக்சிஸில் கட் பண்ணுது, ஒய் ஆக்சிஸில் கட் பண்ணுது. அந்த ஒய் வந்து நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸா, பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸா, நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அதனால் y = -A. அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்த ஃபோக்கஸ்க்கு ஆப்போசிட் வரது பேர் தான் டைரக்ட்ரிக்ஸ். எந்த ஆக்சிஸில் கட் பண்ணுது, ஒய் ஆக்சிஸ். பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸா, நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸா, பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் வருது. அப்போ y = +A. இன்னொரு தடவை சொல்லித்தரேன், நல்லா கவனிக்க பார்க்கலாம். ஃபோக்கஸ்க்கு ஆப்போசிட் வரது பேர் தான் டைரக்ட்ரிக்ஸ். இது எக்ஸ் ஆக்சிஸ் கட் பண்ணுறதுனால நல்லா கவனிங்க, எக்ஸ் ஆக்சிஸ் கட் பண்ணுது. நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னால x = -A. இதுதான் ஃபோக்கஸ் ஆப்போசிட் வரதா டைரக்ட்ரிக்ஸ். இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் கட் பண்ணுது. அந்த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னால x = A. இந்த ஃபோக்கஸ்க்கு ஆப்போசிட் வரது டைரக்ட்ரிக்ஸ். ஒய் ஆக்சிஸ் வந்து நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னால y = -A. இந்த ஃபோக்கஸ்க்கு ஆப்போசிட் வரதா டைரக்ட்ரிக்ஸ். இந்த பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னால y = A. அடுத்து பாருங்கள், ஆக்சிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சிஸ்னா அந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆக்சிஸ்குள்ளே இருக்குது பாருங்கள். அந்த கர்வ் வந்து பாருங்கள், ஃபஸ்ட் படத்தை பாருங்கள். இந்த ஃபஸ்ட் படம் பாருங்கள். இந்த படம் வந்து இந்த என்ன ஆக்சிஸ்குள்ளே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்குள்ளே இருக்குங்களா. அப்போ நம்ம இங்கே எழுதும்போது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எழுதலாம், அல்லது அதனுடைய ஈக்குவேஷன், எக்ஸ் ஆக்சிஸ்னுடைய ஈக்குவேஷன் y = 0 எழுதலாம். இந்த செகண்ட் படத்தை பாருங்கள். இந்த கர்வ் வந்து எந்த ஆக்சிஸ்குள்ளே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்குள்ளே தான் இருக்குது. நல்லா கவனிங்க, இந்த எக்ஸ் ஆக்சிஸ்குள்ளே தான் இந்த கர்வ் இருக்குது. அப்போ நம்ம இங்கே எழுதும்போது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எழுதலாம், அல்லது அதனுடைய ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா y = 0 எழுதணும். அடுத்து பாருங்கள், இந்த கர்வ் வந்து எந்த ஆக்சிஸ்குள்ளே இருக்குது பாருங்கள், ஒய் ஆக்சிஸ்குள்ளே தான் இருக்குது. நல்லா கவனிங்க. அப்போ இந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எழுதலாம், ஒய் ஆக்சிஸ்ன்னு எழுதலாம், அல்லது அதனுடைய ஈக்குவேஷன் வந்து x = 0 எழுதலாம், ஆப்போசிட்டில் எழுதணும். இந்த கர்வ் பாருங்கள், எதுக்குள்ளே இருக்குது பாருங்கள், ஒய் ஆக்சிஸ்குள்ளே தான் இருக்குங்க. அப்போ வந்து ஒய் ஆக்சிஸ்ன்னு எழுதலாம், அல்லது ஒய் ஆக்சிஸ்னுடைய ஈக்குவேஷன் x = 0 எழுதலாம். புரியுதுங்களா. அதே ஆக்சிஸ். வெர்டெக்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஆரிஜின் தான் வந்து நமக்கு வந்து வெர்டெக்ஸ். அப்போ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் வந்து 0,0. இந்த கர்வ் வந்து டச் ஆகிட்டு போகுது பாருங்களேன், இந்த இடம் தான் வந்து வெர்டெக்ஸ் வந்து என்ன 0,0. இது பாருங்கள், இதுதான் வெர்டெக்ஸ் வந்து என்ன 0,0. இது வந்து என்ன வெர்டெக்ஸ் வந்து 0,0. அந்த 4
டைப்லேயும் வந்து வெர்டெக்ஸ் எப்பயுமே 0,0 தான். அதான் வந்து பாருங்கள், அதனால தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 0,0 0,0 0,0 0,0ன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து வெர்டெக்ஸ். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் என்னென்னா ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய பர்பண்டிகுலர் லைனுக்கு பேர் தான் லேட்டஸ்ட் ரெக்டம். இதுதான் ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய பர்பண்டிகுலர் லைன் இது பேர் தான் லேட்டஸ்ட் ரெக்டம். ஷார்ட் ஃபார்மில் எல்லாரும் எழுதிக்கலாம். புரியுதுங்களா? இதுதான் வந்து லேட்டஸ்ட் ரெக்டம். இப்போ இது என்ன ஆக்சிஸில் கட் பண்ணி பாருங்கள், ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ். அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. அதனால தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. இங்கே பாருங்கள், இதுதானே ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய லைனுக்கு பேர் என்ன லேட்டஸ்ட் ரெக்டம். இது வந்து என்ன மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸுங்களா. அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இப்போ நெகட்டிவில் கட் பண்ணுதுங்களா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இதுதான் வந்து லேட்டஸ்ட் ரெக்டம். புரியுதுங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், ஒய் ஆக்சிஸில் கட் பண்ணுது, அப்போ ஒய் ஈக்குவல் டு ஏ. இதுதான் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ரெக்டம். இது ஒய் ஆக்சிஸ் தான், ஆனால் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னால ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இதைத்தான் நீங்கள் எழுதியிருக்கேன், ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். இப்போ நான் சொன்னது லேட்டஸ்ட் ரெக்டம்ங்கிறது என்னென்னா ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய பர்பண்டிகுலர் லைனுக்கு பேர் தான் லேட்டஸ்ட் ரெக்டம். அடுத்து லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம்னா அந்த 4 டைப்புக்குமே லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் எப்பயுமே வந்து 4a தான். இந்த 4 டைப்லையும் காமனாக வரக்கூடியது என்னென்னா அந்த வெர்டெக்ஸ் வந்து எல்லா டைப்புக்கும் 0,0 தான். அதேமாதிரி லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் எல்லா டைப்புக்கும் 0,0 தான். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த கர்வுக்குள்ளே தான் ஃபோக்கஸ் வரும். ஃபோக்கஸுக்கு ஆப்போசிட்டாக வரது பேர் என்ன, டைரக்ட்ரிக்ஸ். ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய பர்பண்டிகுலர் லைனுக்கு பேர் என்னென்னா லேட்டஸ்ட் ரெக்டம். புரியுதுங்களா? பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். இது எதையுமே மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நான் சொன்னதை நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு போதும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.